ஹலோ விவோஸ், இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான 2024ஆம் ஆண்டுக்கான மக்களவைத் தேர்தலானது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போது அதை பற்றிய கருத்து கணிப்புகளானது வெளியாகிட்டு இருக்குங்க. இதன் அடிப்படையில் யாருக்கு வெற்றியானது கிடைக்க போகுது அப்படிங்கிறத இன்னும் ஒரு சில நாட்களில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அப்படி அதற்கு முன்னாடி நடைபெற்றிருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாடு முழுவதுமே மக்களவைத் தேர்தல் 2024 நடந்து முடிந்திருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி நாள் முழுக்க முழு மூச்சாகவே தேர்தலானது நடந்து முடிஞ்சிருக்குங்க. சுமார் 7 கட்டமாக நடைபெற்ற தேர்தலில் முதல் கட்ட தேர்தல் நடந்தது தமிழ்நாட்டில் தான் அப்படிங்கிறது ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஒட்டுமொத்தமாக இந்தியாவே ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய தேர்தலாக இருந்தது இந்த தேர்தல் தாங்க. இந்த ஆண்டினுடைய நாடாளுமன்ற தேர்தல் குறிப்பாக தமிழகம் உட்பட தென்னிந்திய மாநிலங்களில் யார் யார் எந்தெந்த தொகுதிகளில் வெற்றி பெற இருக்கிறாங்க, மேலும் யார் யாருக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்கும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் தான் மக்கள் அனைவருமே ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்டு இருக்காங்க. இப்படி ரொம்பவே பரபரப்பாகவும் பிரச்சாரங்கள் தேர்தல்கள் எல்லாம் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் அந்த தேர்தலில் போட்டியிட்ட கட்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளும் இந்திய கூட்டணி மூலமாக போட்டியிட்டாங்க. பாஜக கட்சியுடன் பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா முன்னேற்ற கழகம் மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிட்டாங்க. அதே போலதாங்க சிபிஐ, சிபிஐஎம், விடுதலை சிறுத்தை கட்சி, எம்டிஎம்கே, அஇஅதிமுக, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகளும் போட்டியிட்டாங்க. இதுபோல் தேர்தலுக்கு முந்தைய வாரங்களில் பிரதமர் நரேந்திர மோடியே தமிழகத்திற்கு வந்திருந்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தன்னுடைய கட்சியில் போட்டியிடக்கூடிய தொகுதிகளுக்கெல்லாம் சென்று வாக்கு சேகரித்தார். அதே போல் பாஜக மாநில கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலையும் தன்னுடைய பங்கிற்கு அனைத்து விதமான தேர்தல் பணிகளையும் செய்தார். இதையடுத்து திமுக, காங்கிரஸ் கூட்டணி சார்பாக தமிழகத்தின் முக்கிய மாவட்டங்களில் பெரிய அளவில் மாநாடுகள் எல்லாம் நடத்தினாங்க. இதில் ராகுல் காந்தியும் கலந்துக்கிட்டார் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயந்தாங்க. இந்த தேர்தல் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இதை தொடர்ந்து இன்று கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளியாகிட்டு இருக்கு. இதில் தமிழகத்தில் யார் யாருக்கு எந்தெந்த தொகுதிகளில் யார் யாருக்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கூறப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கருத்து கணிப்பை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்படி நடந்து முடிந்திருக்கக்கூடிய இந்தியாவினுடைய மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவில் அனைத்து குடிமக்களுமே பங்கேற்று அவங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்காங்க. அதாவது குறைந்தபட்சம் 18 வயது நிரம்பி இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களுமே வாக்களிக்க தகுதியானவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. சுமார் வாக்களிக்க போகும்பொழுது அவங்க இந்திய தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்காளர் அட்டை அல்லது அவர்களுக்கு உரிய ஏதாவது ஒரு உரிமத்தை எடுத்து சென்று வாக்களிப்பது அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு தலையாத கடமை. இது மட்டும் இல்லாமல் வாக்களிப்பது அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு சிறந்த கடமை, அவங்களுடைய உரிமையும் கூட. இந்த உரிமையை யாருக்காகவும் எப்போதும் விட்டு கொடுக்காதீங்க. அதே போல் இந்த ஓட்டு போடக்கூடிய உரிமை இல்லாதவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறை தண்டனை அனுபவிக்கக்கூடியவர்களும் மற்றும் ஏதாவது ஒரு வழக்கு விவகாரங்களில் இருக்கக்கூடியவங்க, இந்த நாட்டினுடைய உரிமம் இல்லாமல் வெளிநாட்டில் உள்ள குடியுரிமை பெற்றிருக்கக்கூடிய நபர்கள் ஓட்டு உரிமை அளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டவர்களாக பார்க்கப்படுறாங்க. இவங்களை தவிர மற்றபடி 18 வயது நிரம்பிய அனைவருமே வாக்களிக்க தகுதியானவர்கள் தாங்க. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 97 கோடி மக்கள் வாக்களிக்க உரிமை பெற்றிருக்கிறாங்க. இந்த தேர்தல் வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத மிகப்பெரிய தேர்தல் அப்படின்றது இதுதாங்க. இந்த தேர்தலில் ஏறத்தாழ 10 லட்சம் வாக்குச்சாவடிகளில் 5.5 லட்சம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏறத்தாழ 1.5 கோடி தேர்தல் பணியாளர்கள் மற்றும் பாதுகாப்பு படை வீரர்கள் மூலமாக இந்த தேர்தலானது நடத்த இருக்கு. இப்படி ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், ஒடிசா மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களிலும் சட்டமன்ற தேர்தல்கள் இந்த பொது தேர்தலோடு சேர்த்து ஒரே தேர்தலில் நடத்தப்படுறதுக்கு இருக்காங்க. இந்திய அரசியலமைப்பினுடைய பிரிவு 83 படி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களவை தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அனைத்து 543 தொகுதிகளில் இருந்தும் மக்களவைக்கு ஒவ்வொரு உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்படி ஒவ்வொரு தொகுதியிலுமே பார்த்தீங்கன்னா யார் அதிக வாக்குகளை பெறாங்களோ அந்த வேட்பாளர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட தொகுதியினுடைய பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. 2020ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட அரசியலமைப்பின்படி 104வது திருத்தம் ஆங்கிலோ இந்திய சமூகத்திற்கு மக்களவையில் ஒதுக்கப்பட்டிருந்த 2 இடங்களை ரத்து செய்திருக்காங்க. இந்த நிலையில் தற்போது வெளியாகியிருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.
பெரும்பான்மையாக ஒரு தொகுதியில் வெற்றி பெறணும் அப்படின்னா 272 தொகுதிகள் தேவை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். அந்த வகையில் ஏபிபி ஓட்டர்ஸ் கருத்து கணிப்பின்படி பார்க்கையில் பாஜக கூட்டணி 353லேருந்து 383க்குள்ளே எடுப்பாங்க அப்படின்னும், இந்தியா கூட்டணி 152லேருந்து 182 வரை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், மற்ற கட்சிகள்லாம் 4லேருந்து 12 வரைக்கும் இருப்பதாகவும் கருத்து கணிப்புகள் வெளியாகியிருக்காங்க. அதை தொடர்ந்து ரிபப்ளிக் டிவியின் கருத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா பாஜக கூட்டணி 353லேருந்து 368ஆகவும், இந்தியா கூட்டணி 118லேருந்து 133ஆகவும், மற்றவையெல்லாம் 43லேருந்து 48 வரைக்கும் இருக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. இதைத் தொடர்ந்து ஜன்ஹி-பாத் கருத்து கணிப்பு பார்த்தோம்னா பாஜக கூட்டணி 362லேருந்து 392ஆகவும், இந்தியா கூட்டணி 141லேருந்து 161, மற்றவை 10-20 இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்தியன் நியூஸின் படி பார்த்தோம் அப்படின்னா பாஜக கூட்டணி 371 இடங்களை பிடிக்கும் அப்படின்னா, இந்தியா கூட்டணி 125, மற்றவையெல்லாம் பார்த்தீங்கன்னா 47 பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. நியூஸ் நேஷன் கருத்து கணிப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா பாஜக கூட்டணி 342லேருந்து 378 இடங்களை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், இந்தியா கூட்டணி 153லேருந்து 169ஆகவும், மற்றவையெல்லாம் 21லேருந்து 23ஆகவும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. இதைத் தொடர்ந்து டைனிக் பாஸ்கர் கருத்து கணிப்பின்படி பார்த்தோம் அப்படின்னா பாஜக கூட்டணி 281லேருந்து 350க்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், இந்தியா கூட்டணி பார்த்தீங்கன்னா 145லேருந்து 201ஆகவும், மற்றவை 33-49ஆகவும் கணித்திருக்காரு. இந்தியா டிவியின் படி பார்த்தோம் அப்படின்னா பாஜக கூட்டணி 371லேருந்து 401 எனவும், இந்தியா கூட்டணி 109 முதல் 139 வரை இருக்கும், மற்றவை 28-38 வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்டிடிவியினுடைய ஜான்கி-பாத் கருத்து கணிப்பின்படி பார்க்கையில் பாஜக கூட்டணி 365ஆகவும், இந்தியா கூட்டணி 142 அப்படின்னும், மற்றவை 36 என்றும் சொல்லியிருக்காங்க. தற்போது வெளியாகி இருக்கக்கூடிய அதீத அளவு கருத்து கணிப்புகளின்படி பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே பாஜக கூட்டணி தாங்க ஒரு உயர்ந்த இடத்த சொல்லிடுற மாதிரி பார்த்துருக்காங்க. ஏன்னா பாஜக கூட்டணி தான் அதிக அளவில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருப்பதாக எல்லாருடைய கருத்து கணிப்புகளும் வெளியாகியிருக்கு. இதிலிருந்து தமிழகத்தில் திமுக கூட்டணி பார்த்திங்கன்னா 35+ இடங்கள்லையும், பாஜக கூட்டணி குறைந்தது ஒரு இடத்திலும், அதிமுக வாஷ் அவுட் கூட ஆகலாம் அப்படின்னும் கருத்து கணிப்புகள் எல்லாம் தெரிவிக்கிறாங்க. மேலும் அதன் விவரம் பார்த்தீங்கன்னா CNN நியூஸ் 18 அப்படின்றதன்படி பார்க்கையில் திமுக கூட்டணி 36லேருந்து 39ஆகவும், அதிமுக கூட்டணி 0லேருந்து 2 வரைக்கும், பாஜக கூட்டணி 1லேருந்து 3 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா டுடே மூலமாக பார்த்தோம்னா திமுக கூட்டணி 26லேருந்து 30ஆகவும், அதிமுக கூட்டணி 0லேருந்து 2 வரைக்கும், பாஜக கூட்டணி 1லேருந்து 3 வரைக்கும். ஜன்கி-பாத்தின்படி பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணி 34லேருந்து 38 வரைக்கும், அதிமுக கூட்டணி 1ஆகவும், பாஜக 5+ஆகவும் காணப்படுது. ஏபிபிசி ஓட்டரின் கருத்துப்படி பார்க்கையில் திமுக கூட்டணி 37லேருந்து 39ஆகவும், அதிமுக கூட்டணி 0, பாஜக கூட்டணி 2 இடங்களை பிடிப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. இதேபோல் இந்தியா டுடே ஆக்சிஸ் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா திமுக கூட்டணி 33+ஆகவும், பாஜக கூட்டணி 2 முதல் 4ஆகவும் காணப்படுது. சுமார் 7 கட்டங்களாக நடந்த தேர்தலில் நாடு முழுவதும் மக்களவை தேர்தலில் நடைபெற்றிருக்கக்கூடிய விஷயங்கள் நடந்து முடிஞ்சிருக்குங்க. கடந்த மாதம் ஏப்ரல் 19, 26, மே 7, 13, 20, 25, ஜூன் 1 ஆகிய தேதிகளில் 7 கட்டமாக நடைபெற்றிருந்த இந்த தேர்தலானது தற்போது முடிவுற்றிருக்கு. இவற்றில் குஜராத்தில் சூரத் தொகுதியில் மட்டும் பாஜக வேட்பாளர் முகேஷ் தகால் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. 7 கட்ட தேர்தல்களில் பதிவான வாக்குகள் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 4ஆம் தேதி எண்ணப்படுதுங்க. எந்த கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படின்றத பற்றி அன்றை மாலைக்குள்ளே தெரிஞ்சிடும் அப்படின்றும் தகவல்கள் எல்லாம் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில் தற்போது தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளானது வெளியாகிட்டே இருக்குங்க. இவற்றில் பெரும்பான்மையான கருத்து கணிப்புகளில் பாஜக கூட்டணிக்கு தான் வெற்றிக்கு வாய்ப்பு அதிகமாக இருப்பதாக தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பாஜக முதலிடத்தை பிடிக்க போகுதா அப்படின்றத இன்னும் ஒரு சில நாட்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் நீங்கள் யார் அடுத்த பிரதமராக வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் வெற்றி பெற போகிறாங்க, யாருக்கு மெஜாரிட்டி அதிகமாக இருக்குது, நீங்கள் யாரெல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. சுமார் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த மக்களவை தேர்தலானது தற்போது மிக சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் ஒரு நாட்கள் தாங்க காத்திருக்கணும். கண்டிப்பாக அதற்கான முடிவுகளும் வெளியாகிடும்.
தொடர்ந்து அடுத்த பிரதமராக நரேந்திர மோடி அவர்களே தொடரப் போகிறாரா, இல்லை மாற்றம் அதாவது ஏற்பட போகுதா அப்படின்னு எல்லா மக்களுமே எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. கண்டிப்பாக மக்களுக்கு பிடித்தவங்க மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பிரதிநிதியாக தான் அவர் இருக்க போகிறாரு. அந்த வகையில் அப்படிப்பட்ட நபர் யாராக இருக்க போகிறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். விடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களானது நம்மளுடைய சேனலில் இருக்குங்க. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய வீடியோக்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.